இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். போதும் என்கிற மனம் இருக்கும் போதுதான் தேவ பக்தி மிகுந்த ஆதாயம் என்பதை புரிந்து கொள்வோம். தேவ பக்தியாய் இருக்கும் போதுதான் போதும் என்கிற மனம் இருக்கும். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். அப்படியானால் நாம் இந்த உலகத்தில் இருக்கும் வரை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாழ்வை ஆண்டவர் எதிர்பார்க்கும்படி நாம் வாழ வேண்டும். நம்மை ஆண்டவர் படைத்ததின் நோக்கத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அழகான மயில் தன்னுடைய தோகையை விரித்து ஒரு நாள் மழை வரும் நேரத்தில் ஆடிக்கொண்டிருந்தது. தோகையை விரித்து ஆடினது அதற்கு மிகுந்த சந்தோஷமாக இருந்ததால் குரல் எழுப்பினது. சற்று நேரத்தில் ஒரு குயில் மரத்தின் மேல் உட்கார்ந்து பாடிக்கொண்டிருந்தது. இதை கேட்டதும் இந்த மயிலுக்கு மிகவும் வருத்தமாகிவிட்டது. என்னுடைய சத்தம் மட்டும் இனிமையாக இல்லையே என்று நினைத்து, எனக்கு மட்டும் ஏன் இப்படி முரட்டு சத்தமாக இருக்கிறது என்று கடவுளிடம் முறையிட்டது. ஆனால் அந்த குயிலோ சந்தோஷமாக பாடிக்கொண்டே இருந்தது. அப்போது கடவுள், நான் ஒவ்வொருவரையும் ஒரு விசேஷித்த திறமையுடன் படைத்திருக்கின்றேன். உனக்கு இந்த பளபளப்பான பல நிறமுள்ள அழகான தோகையை நான் தந்திருக்கிறேன். அந்த குயிலுக்கு தோகையை நான் கொடுக்கவில்லை. குயிலுக்கு அழகான இனிமையான சத்தத்தை நான் கொடுத்திருக்கிறேன். ஆதலால் உனக்கு இனிமையான சத்தம் இல்லையே என்று வருந்தாதே, உனக்கு கொடுத்திருக்கிறதை நீ ஏற்றுக்கொள் என்றாராம். பின்பு மயில், ஆம், இவ்வளவு அழகான தோகை எனக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற மனநிறைவுடன் சந்தோஷமாக இருந்தது. நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு தாளந்தை கொடுத்திருக்கிறார். நம்மை போல வேறு யாரும் இந்த உலகத்தில் இருக்க முடியாது. நமக்கு ஆண்டவர் கொடுத்ததில் நாம் மனநிறைவோடு இருக்கவும் நன்றி செலுத்தவும் கற்றுக்கொள்வோம். நம்முடைய சரீரத்திலே கண்ணுக்கு பார்க்கும் திறன் உண்டு, செவிக்கு கேட்கும் திறன் உண்டு, கைகளுக்கு செயல்படும் திறன் உண்டு, காலுக்கு மண்ணாயிருந்தாலும் கல்லாயிருந்தாலும் நடக்கும் திறன் உண்டு. ஆனால் கண்ணிலே ஒரு சிறு மண் துகள் விழுந்தாலும் கண்ணினால் அதை தாங்க முடியாது. அதை வெளியேற்றும் வரை இடைவிடாமல் கண்ணீர் சொரிந்து கொண்டே இருக்கும். ஒவ்வொன்றிற்கும் ஒரு திறமை உண்டு. போதும் என்கிற மனமே நாம் தேவ பக்தியாய் இருப்பதற்கு ஆரம்பிக்கிற முதல் படியாகும். நாம் இருக்கிற நிலையிலே சந்தோஷத்தோடு இருக்க நம்மை பழக்குவித்து கொள்வோம். 1 தீமோத்தேயு 4:8-9 வசனங்களில் தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிற்கும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாயிருக்கிறது என்று வாசிக்கிறோம். 1 தீமோத்தேயு 6:11 நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு என்று பார்க்கிறோம். தேவ பக்தியை அடையும்படி நாடுவோம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் ஆண்டவரே, போதும் என்கிற மனதோடு கூட வாழ எங்களுக்கு கற்றுத்தாங்கப்பா. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வருகிற ஜீவனுக்கும் பிரயோஜனம் உள்ளதை ஆண்டவரே. நாங்கள் தேவ பக்தியாய் இருப்பதற்கு நாட எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். Thank you. Have a blessed day.